கூடுதலாக பல விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். கூடுதலாக ஒருத்தர் என்ன செய்வான், பணத்துக்காக வேண்டிய பொம்பளை பழகுமா, அவர் பொம்பளை கூட ஆம்பளைட்ட இவன் பெரிய கொடுத்த பணக்காரனா இருக்கிறான் அப்படிங்கறதுக்காக கூட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் ஏதாவது நடக்கல என்று சொல்லும் பொழுது ஏதாவது சொத்து எழுதி தர்றேன்னு சொல்லியிருப்பான், எழுதி கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ணிடுவாங்க, 7 வருஷமா என்ன ஏமாத்தி விட்டாமா, 7 வருஷமா அது கேஸும் பதிவு பண்றாங்க. எப்படிடா 7 வருஷமா ஏமாத்த முடியும், 7 வருஷமா நடந்தா நீ உடன்பட்டு தான் எல்லாம் செஞ்சிருக்கிற, 2 பேரும் மேல கேஸ் போடணும், அவன் அப்படி குற்றவாளி ஆக்குறன்னு போலீஸ் கேட்காது. பொம்பளை என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எடுக்க ரெடியா இருக்கிறதுனால இப்படி கேஸ்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, அதை பாக்குறோம். அதே மாதிரி இந்த தவறான செயல்ல ஈடுபடக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தனியா போறாங்களா, அவளை கெடுத்துறாங்களா, இவனும் அதை பண்ற அவனும் பண்றான். எப்படி பண்றாங்க தெரியாம, இப்ப நவீன காலத்துல கேமரா அடிச்சு விடுறது, இவனே அவளை கெடுக்கிற மாதிரி கேமரா எடுத்து வச்சிடறான், அவளை இவன் கெட்டு போற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு மிரட்டுவது. இந்த பாரு இருக்கு போட்டு விட்டுருவேன், வெளியே காட்டிடுவேன், முடிஞ்சு வச்சா கதை. இது தேவையா நமக்கு? அப்ப இந்த தனிமையான சந்திப்புகள் மூலமாக என்ன ஏற்படுகிறது, நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வழிகேடு நடந்து போயிடுது. அப்புறம் காலம் எல்லாம் நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? எப்படி நீங்க நம்புவீங்க? ஒரு மனைவியை நம்பலாம், நம்மளோட இருக்கக்கூடிய புருஷனை நம்பலாம், நம்மளோட இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் குன்ன லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்லகுன்ன, நீங்க அவங்களுக்கு ஆடையா இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கேவலம் வர்றத அந்த பெண்ணு மனைவி விரும்ப மாட்டாள், மனைவிக்கு ஒரு கேவலம் வர்றத புருஷன் விரும்ப மாட்டான். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நகமும் சதையுமாக ஒட்டி உறவாடக்கூடிய உறவுல பாதுகாப்பு இருக்கிறது. இதுல என்னவாக எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, கள்ளத்தனம்னால எதிர்பார்ப்பு தானே. அப்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி சில ரெக்கார்டுகளை உங்களுக்கு எதிராக உண்டாக்குவாங்க. ஆம்பளைக்கு எதிராக பொம்பளை உண்டாக்குவா, பொம்பளைக்கு எதிராக ஆம்பளை உண்டாக்கி வச்சுக்கிடுவாங்க. நம்ம என்னைக்காவது ஏதாவது ஒருத்தர் இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொன்னா அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மேலும் மேலும் கெடுப்பதற்கு, மேலும் மேலும் மிரட்டுவதற்கு, மேலும் மேலும் பணங்களை பறிப்பதற்கு பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். எத்தனை பெண்கள் ஏமாந்து போய் இந்த மாதிரி ஆண்கள்ட்ட மாட்டிடுறாங்க. அவன் அதை போட்டு அவனே பலவிதமான இதுல காட்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பணம் பறிக்கிறான். 1 லட்சம் கொண்டு வா, 2 லட்சம் கொண்டு வா, இல்லைன்னா வெளியே போட்டு விட்டுருவேன், அவருடைய தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு. அப்ப இப்படி எல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. இது நல்லா விளைவிக்கிறேன்னு இந்த மாதிரி தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கொள்ற விஷயங்கள் எல்லாம் எங்க போய் முடியுது? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பையே தடுத்துறாங்க. எத்தனை விஷயங்கள் வருது, நீங்க எல்லாம் பொம்பளை சொன்னா உண்மை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பாதிதான் உண்மை, பாதி போய் பல கேசுகள் வருதுல. அந்த வாத்தியார் அந்த பெண்ணை ஏமாத்தி விட்டாரு, வாத்தியாரெல்லாம் ஏமாத்துறது கிடையாது, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்றது. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிற போது பொம்பளை ஆம்பளை போட்டு விட்டுவான். இப்ப மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், மாட்டிக்கிட்டா என்ன செய்வ, டக்குண்டு நான் பாட்டு சும்மாதான் இருந்தேன், இவன் தான் எல்லாம் பண்ணிவிட்டான். இது பாதி கேஸ். பாதி கேஸ்ல உண்மை இருக்கும், பாதி கேஸ்ல பொய். அவன் உண்மை நல்லவனா இருப்பான், அவனை மாட்டி கொடுக்கறதா எனக்கு தன்னுடைய சேஃப்டின்னு வரக்கூடிய நேரத்தில் 2 பேரும் அது மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி பழி சுமத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உலகத்தில் ஏற்படுகிறது. இதுதான் குடும்பம் நாசமா போறதுக்கு காரணம். குடும்பங்கள் சிக்கி இறஞ்சி சின்ன பின்னமா போறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்காதுதான். அதுக்கு தான் நம்பிக்கை கோல வரைக்கும் போயிடுது. என்னவாயிடுது கடைசியில, இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யும் பொழுது புருஷன் பார்த்துட்டான்னு வைங்க, அப்ப இவன் பார்த்துட்டானே, இவன் உசுரோட விடக்கூட, இவனை கொல்லணும் பொண்டாட்டி நினைக்கிறான். எதனால நினைக்கிறா? இந்த ஒரு தவறான செயல் அவனுக்கு தெரிந்து விடும்போது, தெரியாத வரைக்கும் அந்த தவறான செயல் தொடர்கிறது. தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்னவாயிரும், இவன் நம்ம ஏதாவது பண்றதுக்கு முந்தைய நம்ம அவனை முந்திக்கிடுவோம் என்கிற மாதிரி நடக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோமா இல்லையா? அப்ப கணவனால் மனைவி கொல்லப்படுறது, மனைவியால் கணவன் கொல்லப்படுவது எல்லாம் கூட இந்த ஒரு மேட்டரை மையமாக வைத்து தான் நடக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. குழந்தைய கூட ஒரு சூட் கேஸ் வச்சு கொண்ட கதையெல்லாம் நீங்க படிக்கிறீங்க. இது எல்லாமே மேட்டர் என்ன, அடிப்படை வளங்கல. எதனால வந்துச்சு? இந்த பூவரசியா நாவரசியா, எதனால அது வருது? ஒன்னா வேலை பாக்குறாங்க, தனியா இருக்கிறாங்க, தனியா போய் எல்லாமே அதான் மேட்டர். அங்கதான் எல்லாத்துக்கும் எது அடிப்படையா இருக்கும்னு கேட்டா, ஒரு பெண்ணோட ஒரு ஆண் தனியா இருக்கிறது தான் இருக்கிற அடிப்படை. ஒன்னும் நடக்காட்டா கூட நடந்த மாதிரி எல்லாம் தோன்றுவதற்கு எது காரணம் அமையுது? இதுதான் அமைகிற அந்த இதில் எட்டி நின்று கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அதுல எந்த ஒரு இடமும் கொடுக்காம இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவியோட இருக்கிறாங்க, இருட்டு மனைவியோட இருக்கிறாங்க. அப்ப அவங்கள கடந்து ஒரு ஆள் போறாரு, மனைவியோட தான் நிக்கிறாங்க, ஒரு ஆள் கடந்து போறாரு. கடந்து போனவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அப்போ கடந்து போனது போயிட வேண்டியதானே. இப்படி ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க மனைவியோட, போனாலும் போயிட வேண்டியதானே. போயிட்டு என்ன பண்றாரு, திரும்பி வர்றாரு. இப்படி எதுக்கு வர்றாரு ரசூலுல்லாஹ்க்கு விளங்கி போச்சு.
ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்காங்க, சும்மா சாதாரணமா போறாரு, ஒரு போயிருக்கணும். இப்படி போனாலும் திரும்பி ஒரு காட்சி ரூட் எடுக்கிறது செய்வோமா இல்லையா, நிக்கிறான்னு அப்படி போயிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு காட்டுறாரு ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப போனாலும் திரும்பி வர்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க வாப்பா, ரசூலுல்லாஹ் அந்த விளையாட்டு நம்ம ஒளிமுறை கிடையாதுல, இங்க வா, என்ன விஷயம், ஹாதிஹி ஜௌஜதி, இது வந்து மனைவி, இந்த பேருடைய மனைவியோட தான் பேசிட்டு இருப்பேன், என்ன உனக்கு மேட்ரு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாரை பத்தி இப்படி நினைச்சாலும் உங்களை பத்தி நினைப்பேனா? அவருக்கு தன்னோட நான் பலரை பத்தி நினைப்பேன், ஆனா உங்களை பத்தி நான் அப்படி நினைக்க வேணாம் அப்படிங்கிறாரு. மண் குன் அலுன்னுபிகி பழமக்குன் அலுன்னுபிக்க, நான் யாரை பற்றி இந்த மாதிரி நினைத்தாலும் உங்களை பத்தி நான் அப்படி நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் வந்து ரத்த நாளங்கள்லாம் ஓடுறான்ப்பா மனுஷன்ட்ட, நீ நல்ல ஆள் தான், இப்ப இப்படி நினைக்க மாட்ட, நான் கூப்பிட்டு பேசலன்னா நினைச்சிருவேன். அர்த்தம் போனவன் வாயிறேன், ஆமா ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளைட்டு பேசிட்டு இருந்தாங்க, யாரா இருக்குது, இருட்டுல நின்று பேசிட்டு இருக்கிறாங்களே, அது எந்த பொம்பளையா இருக்கு அப்படி வந்து நினைச்சிருவே இல்லையா, நீ நினைக்காட்டாலும் உன்னோட இருக்க சைத்தான் நினைக்க வச்சிருவானா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில இப்படி ஒன்று நடக்குது. இது ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் நடக்கிறது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு, இது புகார்ல வரக்கூடிய சம்பவம். இது வேற விதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ரமலான் மாசம், ரமலான் மாசத்துல வந்து என்ன செய்வாங்க, கடைசி 10 நாள்ல பள்ளிவாசல்ல இருந்துருவாங்க. பள்ளிவாசல்ல இருக்கும்போது அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா பேசுறதுக்காக வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டு விஷயங்கள்லாம் பேசிட்டு திரும்பி போறாங்க. இருட்டு, இரவு நேரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கூடவே வந்து அவங்க உசாமாவுடைய வீட்டுல ஒரு ரூம்ல தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அது வரைக்கும் வந்து விட்டுட்டு என்ன செய்யறாங்க, போகலான்னு கூட வர்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 பேர் கடந்து போறாங்க. 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடந்து போறாங்க. போட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவன என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் வேகமா என்ன செய்யறாங்க, நடக்கிறாங்க. அந்த 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியோட போயிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது என்ன செய்யறாங்க, வேகமா ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடந்து போகும்போது சும்மா இயல்பா போகாம வேகமா போனாலும் என்னமோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல, இது யார்கிட்ட சொல்றதுக்காக வேகமா போற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது. இப்படி சும்மா வந்துகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கடந்தவன அதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணு நினைக்கிறேன்னு அர்த்தம், கொஞ்சம் நிறைய குறைச்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், நிறைய கூட்டினாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். நில்லு 2 பேரும், என்ன வேகமா ஓடுறீங்களா? ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அலா ரிஸ்லிக்குமா, அப்படி நில்லுங்க அப்படி கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது வந்து சஃபியா, என் மனைவி சஃபியா தெரியுமா, அவங்கதான் இது, என் மனைவியை தான் உங்க வீட்டுல விடுறதுக்கு போறேன், தெரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எங்கள்கிட்ட வந்து இப்படி நாங்க சந்தேகப்படுவோமா, எங்கள்கிட்ட இப்படி பாக்குறீங்களேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் வந்து ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் ஓடுவான்ப்பா. ரத்தம் ஓடாத இடம் எங்கேயாவது இருக்குதா? உடம்புல ரத்தம் ஓடாத முடியல தான் ரத்தம் ஓட, அது கூட இருக்குங்கிறாங்க. அப்ப ரத்தம் ஓடாத இடங்களே கிடையாது. அப்ப ரத்தம் எப்படி எல்லா உடம்பும் வியாபித்திருக்கிறதோ அதே மாதிரி ஷைத்தான் வந்து உடம்பு முழுசும் வியாபித்திருக்கிறான். அவன் எங்கனையா இருந்து லேசா நோண்டி விட்டுருவான். அதனால நான் வந்து தெளிவுபடுத்தினேன் உன்னையங்கிறாங்க. அப்ப மனைவியோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இருட்டின் காரணமாக சந்தேகப்படுவான் என்று சொன்னால் அந்நியாரோட என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துவான் என்றால் நீங்க எல்லாம் ஏமாத்தணும், நாங்கெல்லாம் ஏமாத்தணும். யார் மேல ஏற்படுத்துறான்? அந்த சஹாபி யாரு? அவர் சஹாபி தானே ஒருத்தர், இந்த 2 பேரும் சஹாபி தானே. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஒரு மாதிரியா திருப்பி ஒருத்தர் வந்தாரு, அவரும் சஹாபி தான். ரசூலுல்லாஹ் மனைவி கிட்ட பேசும் கொஞ்சம் வேகமா ஓடினாங்களே 2 பேரும், அவங்களும் சஹாபி தான். அப்ப மனைவியோட பேசும் பொழுது இருட்டி என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த 2 1 3 பேர் உள்ளத்துல ஏதாவது ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்களே, அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நம்ம மனைவி அந்நிய பெண்ணோட போய் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும், இது நம்ம கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகுல் வன்ன ரஜுலுன் பிஇம்ராத்தின் இல்லா மஅதி மஹரமின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இருக்கணும் என்று இருந்தால் அந்த பெண்ணோடு அவளுடைய மஹரம் இருக்க வேண்டும். மஹரம்னா நான் சொல்லிருக்கோம்ல, திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு அண்ணனோடையோ தம்பியோடையோ மகனோடையோ தகப்பனோடையோ கணவனோடையோ மாமனாரோட இருக்கும் பொழுது ஒரு ஆள் பெண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். பெண்ணிட்டு பேசலாம், எப்படி பேசலாம்? அந்த பெண்ணும் அவருடைய மகனுமா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் அவருடைய அண்ணனோ தம்பியுமா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் அவருடைய தகப்பனுமா இருக்க வேண்டும். அப்படி வீட்டுல போய் செய்யலாம், அந்த பெண்ணிட்ட
அவங்க இருக்கும்போது பேசிட்டு இருக்கலாம். அதுல வேற விதமான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க பாதுகாப்புக்கு ஆள் இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மகரமான ஆள் இல்லாமல் எந்த காரணத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது என்று தடை செஞ்சது புகாரில 5233வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த சம்பவம், அந்த ரெண்டு பேர் சந்தேகப்படுவாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் புகாரியில 2038லையும் 2039லையும் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க மனைவிமார்கள் மேல ரொம்ப மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். நம்மள மாதிரி சும்மா அற்பமானதுக்கெல்லாம் சந்தேகப்பட பட மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அங்க ஒரு ஆள் இருக்கிறார், யாருன்னு தெரியல, சொந்தக்காரர் தெரிஞ்சிருக்கும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல ஒரு யாருன்னு. ஆயிஷா நாயகியோட ஒரு ஆள் ஒரு ஆம்பளை இருக்காரு. அந்த ஆம்பளை யாரு முன்ன பின்ன ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. சொந்தமா இருந்தா அறிமுகம் இருக்கும்ல, ஒரு அறிமுகமும் இல்ல. யாரு வரணும் அப்படி மூஞ்ச மாறுது ரசூலுல்லாஹ்வுக்கு. மனைவியோட ஒரு ஆண் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்ன செய்கிறது, மாறுது. மாறணும்னா முக வெறுப்ப காட்டுறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, இன்னஹு அஹி, அவருடைய சகோதரரு, பால்குடி சகோதரரு அப்படிங்கிறாங்க. அது ஆயிஷா நாயகியும் அந்த வந்திருந்த அந்த மனிதரும் ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிருக்காங்க. அந்த பால்குடி பருவத்தில் பால் குடிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லி, ஆயிஷா நாயகி சொல்லி, அவருங்க அண்ணன் ஆயிட்டார்ல, அதனால நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அந்நிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. மார்க்க சட்டப்படி இது கரெக்ட் தான். ஆனாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, உன்னுர்ன மன் இஹ்வானுக்குன்ன, உங்க சகோதரருங்கிறீங்களே அது யாருங்கிறது ஒழுங்கா கவனமா பேசுங்க. பால் குடிச்சதுனால சகோதரர் ஆக முடியாது. அது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமர் ரலாஅத்து மினல் மஜாஅத்தி, பால் குடித்தல் என்பது அந்த பசியை அடக்குவதற்காக குடிக்கிறோமே, அந்த 2 வயசுக்கு உட்பட்ட பருவம், அந்த பருவத்துல பசியை அடக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கணும், அப்பதான் பால் குடியாக முடியும் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயிஷா நாயகி ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சு தெரியும். ஆனா என்ன பால் குடிச்சிருக்காங்க, பசி நீக்கிற அளவுக்கு பால். ஒரு குழந்தை அழுவுது, ஒரு பெண் ஒரு அந்த குழந்தைய தூக்கி பால் கொடுத்துட்டா, அந்நிய பெண்ணு, உடனே அவ தாயாயிர முடியாது. தாயாகிறதா இருந்தால் அந்த ஒரு பசியை போக்குற அளவு கொடுக்கணும், அந்த முழுசா வயிறு நிறைய அளவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது மாதிரி 5 தடவை கொடுக்கணும். ஹம்சர் அல்லாஹின் ஹர்ரிமுன 5 தடவை பால் கொடுத்தாதான் தாய் பிள்ளைண்டு வரும். சும்மா பசி அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்தாலும், அல்ல பாலை சுரக்காம இருக்கும்போது என்ன செய்வாங்க, குழந்தையோட அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி அப்படி எல்லாம் செஞ்சாலும் அதனால தாய் பிள்ளைங்கிற உறவா வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்குது, ஆயிஷா நாயகி இந்த இன்னொரு அம்மாட்ட பால் குடிச்சது அது பசியை போக்குற அளவு குடிக்கல, ஒரு அழுகை அமர்த்துற அளவுக்கு தான் குடிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சகோதரர் நினைச்சுக்கிட்டாங்க. அவர் சகோதரர் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சகோதரர், ஒழுங்க சகோதரன் ஒழுங்க யோசிச்சு பேசணும், அவர் சகோதரர் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தது புகாரி